10-20 ஏஎம்சிஸ் 2500க்கு மேல இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு பெஸ்டான ஏஎம்சில பெர்ஃபெக்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட செலக்ட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். 3x3 மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கிரிட் யூஸ் பண்ணிட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஏஎம்சில ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்ட எப்படி செலக்ட் பண்றத பத்தி பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்டிங், ட்ரேடிங் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் திங்க் லைக் நாம ஒரு 10 பேரு அண்ட் ஹேவிங் 1 lakh ஈச் இன் டோட்டல் 10 lakhs. பட் நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எதுவுமே தெரியாது. லைக் ஸ்டாக் அனாலிசிஸ், ஸ்டாக் செலக்ஷன் இதை பத்தி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கிட்ட இருக்க 10 lakh ஒரு ஃபண்ட் ஹவுஸ்க்கு கொடுக்குறோம். இந்த ஃபண்ட் ஹவுஸோட நேம் தான் ஏஎம்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ ஏஎம்சி, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, யூடிஏஎம்சி, இதே மாதிரி நிறைய ஏஎம்சிஸ் இருக்கு இந்தியால. இந்த ஏஎம்சிஸ் நம்ம கிட்ட கலெக்ட் பண்ண 10 lakh rupees ஸ்டாக் மார்க்கெட்ல டேரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் அலோகேட் பண்ணிருப்பாங்க. அவர் தான் ஃபண்ட் மேனேஜர். இந்த ஃபண்ட் மேனேஜர் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 10 lakh rupees ஸ்டாக் மார்க்கெட்ல டேரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு. பேஸ்ட் ஆன் அவர் ஃபண்ட் செலக்ஷன் லைக் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஃபிளெக்ஸி கேப் அண்ட் மல்டி கேப். இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அதுல நம்ம எதை செலக்ட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு. நாம சூஸ் பண்ண ஃபண்டை பொறுத்து நாம இன்வெஸ்ட்மெண்ட் டேட்ல அந்த ஃபண்டோட யூனிட் பிரைஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூனிட் நம்மளுக்கு அலோகேட் ஆகும். இந்த யூனிட் பிரைஸ் தான் நம்ம NAV சொல்லுவோம். NAV மீன்ஸ் நெட் அசெட் வேல்யூ. தென் இந்த ஃபண்ட் மேனேஜர் தான் ஸ்டாக் அனலைஸ் பண்றது, ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்க போர்ட்ஃபோலியோல வச்சுக்கிறது அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்க வெளியேறுகிறது. இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டி பண்றது இந்த ஃபண்ட் மேனேஜர் தான். சோ இந்த ஆக்டிவிட்டி பண்றதுனால அவருக்கு நம்ம சம் கமிஷன் பே பண்ணணும். இதுக்கு பேர் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒவ்வொரு ஃபண்டுக்கு டிஃபர் ஆகும். டைரக்ட் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 0.4 to 0.5 இருக்கலாம். அதுவே நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 0.1 to 0.2 இருக்கலாம். ஃபைனலா நம்மளோட கோல் அச்சீவ் பண்ண உடனே நம்ம ஃபண்டை வித்ரா பண்ணிக்கலாம். அண்ட் வித்ரா பண்ற பீரியட் வித்தின் 1 இயர்க்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எக்ஸிட் லோட் பே பண்ணணும். அதுவே மோர் தென் 1 இயர் இருக்கும்போது எக்ஸிட் லோட் தேவைப்படாது. இது ஃபண்ட் டிஃபர் ஆகும். ஃபைனலா நாம ஏர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட்க்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். 1 இயர்க்குள்ள வித்ரா பண்ணியிருந்தோம்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பே பண்ணணும். அதே 1 இயருக்கு மேல வித்ரா பண்ணோம்னா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பே பண்ணணும். ஐ ஹோப் இந்த ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு புரியும் நினைக்கிறேன். தென் இமிடியேட் நெக்ஸ்ட் क्वेश्चन வரும், எந்த ஏஎம்சில எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுன்னு. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியால 2500 பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. சோ செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். பட் இந்த செலக்ஷன் process சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஏஎம்சிஸ் அண்ட் 2500 பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட ஓரம் கட்டிடலாம். ஓரம் கட்டிட்டு ஹோம்வொர்க் பண்ணலாம் எப்படி ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட மார்க்கெட் கேப் அண்ட் தீம் இந்த ரெண்டையும் வச்சுட்டு ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். அதுவே தீம்னு பார்க்கும்போது growth தீம், வேல்யூ தீம் அண்ட் மொமெண்டம் தீம். சோ நம்ம கிட்ட இப்போ 3 மார்க்கெட் கேப், 3 தீம் இருக்குது. 3x3 9. இப்போ 2500 பிளஸ் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டா இந்த 3x3 கிரிடுக்குள்ள கொண்டு வரணும். இந்த 3x3 9 கிரிட் நம்ம ஃபில் பண்ணாலே போதும், நம்மளுக்கான ஒரு பெஸ்ட் போர்ட்ஃபோலியோ ரெடி ஆயிரும். எந்தெந்த ஏஎம்சி எந்தெந்த தீம்ல மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல ஸ்டாக் செலக்ஷன் பண்றதுக்கு எந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஏஎம்சியோட ஸ்டாக் செலக்ஷன் மெத்தடாலஜி. அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான். மோஸ்ட் ஆஃப் தி ஏஎம்சியோட ஃபண்ட் மேனேஜர் அவங்களோட ஸ்டாக் செலக்ஷன் மெத்தடாலஜியை நிறைய போட்காஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ அந்த போட்காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த ஏஎம்சி எந்த தீம்ல ஒர்க் பண்றாங்கன்னு. எக்ஸாம்பிளுக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஏஎம்சிஸ் growth செக்மெண்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு மோத்திலால் ஓஸ்வால், HDFC AMC, இன்னும் நிறைய ஃபண்ட் ஹவுஸ் இந்த தீம்ல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுவே வேல்யூ சைடுல பராக் பரேக், ICICI இவங்க எல்லாம் வேல்யூ பேஸ்ட்ல growthல ஃபோக்கஸ் பண்றாங்க. ரீசன்ட் போட்காஸ்ட் இன்டர்வியூல பராக் பரேக் அவங்களோட ஃபிளெக்ஸி கேப் 19% ரிட்டர்ன் தரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. லாங் டர்ம்ல 10 to 12 இல்ல 12 to 14% ரிட்டர்ன் தரும் சொல்லிருக்காங்க. அண்ட் அதுவே 6 மந்த்துக்கு முன்னாடி ICICIயோட மிஸ்டர் நாராயணன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 10 to 20 இயர்ஸ்க்கு எந்த ரிட்டர்ன் தரான்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மொமெண்டம் பேஸ்ல நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. இதுல நிறைய ஏஎம்சி லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இத பத்தி நம்ம பாதர் பண்ண தேவையில்ல. பட் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். டோட்டல் எத்தனை ஏஎம்சி இருக்குது, அந்த ஏஎம்சி எந்த தீம்ல ஒர்க் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் growth ஃபண்ட் செலக்ஷன்ல பாசிவ் ஃபண்ட், ஆக்டிவ் ஃபண்ட் ரெண்டு இருக்குது. இது ரெண்டை பேஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் ஃபண்ட்ல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த மாதிரி 3 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. இட்ஸ் யுவர் டிசிஷன். ஒவ்வொரு மார்க்கெட் கேப்ல ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டை ஹோல்ட் பண்ண போறீங்களா இல்லையான்னு. இல்ல எனக்கு வந்துட்டு 3 ஃபண்ட் வேணாம், 2 ஃபண்ட் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபிளெக்ஸி கேப் அண்ட் ஸ்மால் கேப் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஃபிளெக்ஸி கேப்ல ஃபண்ட் மேனேஜருக்கு ஃபுல் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குது. அவர் எந்த செக்மெண்ட்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி ஃபிளெக்ஸி கேப் 70 to 80% லார்ஜ் கேப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ரிமைனிங் போர்ஷன் தான் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. சோ ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் அண்ட் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இல்ல எனக்கு ஒரே ஒரு ஃபண்ட் போதும் நினைக்கிறவங்களுக்கு மல்டி கேப் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். மல்டி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மார்க்கெட் கேப்லயும் 25% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற 25% ஃபண்ட் மேனேஜர் எங்க இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாரோ அங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபிளெக்சிபிலிட்டி ஃபண்ட் மேனேஜருக்கு இருக்கு. இல்ல எனக்கு ஆக்டிவ் ஃபண்ட் வேணாம், பாசிவ் ஃபண்ட் தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப்ல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், செகண்ட் மிட் கேப்ல மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்ட்,
தேர்டு ஸ்மால் கேப்ல ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த மாதிரி 3 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. இந்த 3 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு 3 ஃபண்ட் வேணாம், 2 ஃபண்ட் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்மால் கேப்ல ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க தான் டிசைட் பண்ணணும். இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஆக்டிவ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா, இல்ல பேசிவ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா? ஆக்டிவ் ஃபண்ட்ல எத்தனை ஃபண்ட் ஹோல்ட் பண்ண போறீங்க, பேசிவ் ஃபண்ட்ல எத்தனை ஃபண்ட் ஹோல்ட் பண்ண போறீங்க? இந்த பாக்ஸை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் எத்தனை ஃபண்டை நம்ம ஹோல்ட் பண்ண போறோம்னு. செகண்ட், வேல்யூ செக்மெண்ட். இந்த வேல்யூ செக்மெண்ட்ல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இது கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். ஏன்னா எந்த ஏஎம்சி வேல்யூ செக்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் அதுக்கேற்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை நம்ம செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஃபண்ட் மேனேஜர் போட்காஸ்ட்ல அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் க்ரோத் செக்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னு. அடிஷனலா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பராக் பரிக் அண்ட் ஐசிஐசிஐ இவங்க வேல்யூ பேஸ் க்ரோத் செக்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. வேல்யூ ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேப் வைஸ் நம்மளுக்கு எந்த ஃபண்டுமே கிடையாது. ஐ திங்க் சோ. நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் எல்லா ஏஎம்சியும் ஒரு வேல்யூ ஃபண்ட் வச்சிருக்காங்க. அதுல ஒரு பெஸ்டான ஃபண்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பராக் பரிக்கோட பிளெக்ஸி கேப் வேல்யூ பேஸ்ல க்ரோத் செக்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஸோ பராக் பரிக்கோட பிளெக்ஸி கேப் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, கேஸ் ஸ்டடிக்காக நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி ஒரு ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு நீங்க கத்துக்கோங்க. அதுவே பேசிவ் ஃபண்ட்ல ஒரே ஒரு ஃபண்ட் போதும்னா அது நிஃப்டி 500 வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பெஸ்டான ஆப்ஷன். இல்ல எனக்கு ஒரு ஃபண்ட் வேணாம், எனக்கு 2-3 ஃபண்ட் பேசிவ் ஃபண்ட்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன்னா நிஃப்டி 50 வேல்யூ 20 இண்டெக்ஸ் ஃபண்ட், நிஃப்டி 200 வேல்யூ 30 இண்டெக்ஸ் ஃபண்ட், நிஃப்டி ஸ்மால் கேப் வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த மாதிரி ஃபண்ட் இருக்குது. இதுல ஒன்னு பெஸ்ட்டா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா மொமெண்டம் போர்ட்ஃபோலியோ. இதுல நம்ம ஆக்டிவ் ஃபண்ட், பேசிவ் ஃபண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். மொமெண்டம் செக்மெண்ட்ல ஆக்டிவ் ஃபண்ட்ல இது வரைக்கும் எந்த ஏஎம்சியும் எந்த ஃபண்டும் லான்ச் பண்ணாலும் நினைக்கிறேன். நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பட் அதே பேசிவ் ஃபண்ட் பார்க்கும்போது நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அது இல்ல எனக்கு நிறைய ஃபண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 மொமெண்டம் குவாலிட்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இல்ல ரெண்டு ஃபண்ட் போதும் நினைக்கிறவங்களுக்கு நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். தென் நிஃப்டி மிட் ஸ்மால் கேப் 400 குவாலிட்டி 100 மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர்ல தீமேட்டிக் அண்ட் செக்டர் ஃபண்ட் நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன்னா அது ரொம்ப ரிஸ்கி ஒன்று. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஃபண்ட்ல. ஸோ அதெல்லாம் இதுல இன்க்ளூட் பண்ணல. நீங்க ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா அந்த ஃபண்ட்லயும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணக்கூடிய ஓவரால் ஸ்ட்ரக்சர். பட் அகைன் கொஸ்டின் வரும், இதெல்லாம் ஜெனரிக்கா இருக்கே, டீடைல்டா இல்லையே, எப்படி ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்றதுன்னு. பட் டோன்ட் வரி, அப்கமிங் வீடியோஸ்ல எவ்ரி செக்மெண்ட்ல, அதாவது ஒவ்வொரு மார்க்கெட் கேப்லயும் ஒரு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்றதை பத்தி டீடைல் வீடியோ போஸ்ட் பண்ண போறேன். சோ அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான்ல ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் இன்னும் நிறைய பேருக்கு யூடியூப் அல்காரிதம் அவங்களுக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்றது, தென் அசெட் அலோகேஷன் பத்தி பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இது கூட ஒரு மல்டி கேப் ஃபண்ட் ஆட் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். தென் வேல்யூ செக்மெண்ட்ல வேல்யூ அண்ட் growth இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ற மாதிரி ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஆட் பண்ணோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இது கூடவே ஒரு வேல்யூ ஃபண்ட் வேணா நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லையா நிஃப்டி 500 வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வேல்யூ செக்மெண்ட்ல. தென் மொமெண்டம் செக்மெண்ட்ல பார்க்கும்போது நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இல்ல எனக்கு இன்னொரு ஃபண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த ஃபண்ட் கூடவே நிஃப்டி மிட் ஸ்மால் கேப் 400 குவாலிட்டி 100 மொமெண்டம் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், எங்க எல்லாம் நம்ம மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஆட் பண்றோமோ அங்கெல்லாம் வந்துட்டு ரிஸ்க் அதிகமா இருக்கும். விச் மீன்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல ஷோ பண்றதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. உங்களால மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சா இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா லாஸ்ட் 1 இயர்ல இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல எந்த ரிட்டர்னுமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் கொடுத்திருக்கு. அதனால உங்களோட ரிஸ்க் அப்படைட்டுக்கு எது பெஸ்டா இருக்கோ அந்த ஃபண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா ஹை ரிஸ்க் டேக்கரா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபண்ட் வேணும்னா அது மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த ஃபண்டும் லாஸ்ட் 1 இயர்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்திருக்கு. சோ இந்த ஃபண்டெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. ஸ்மால் கேப் மிட் கேப்ல டிரா டவுன் அதிகமா இருக்கும், வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு நெகட்டிவ்ல ஷோ பண்ணலாம், ஏன் 5 இயர்ஸ் வரைக்கும் நெகட்டிவ் ஷோ பண்ணலாம். இதெல்லாம் உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சுன்னா இந்த ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா லார்ஜ் கேப் மிட் கேப் அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சேஃபா வச்சுக்கோங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவை. நெக்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ஷன் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எதுவுமே இங்க பையிங் அண்ட் செல்லிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது. அண்ட் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபண்ட் ரிலேட்டிவ் இருக்க டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நெக்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பார்க்கும்போது நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் இருந்தீங்கன்னா
லார்ஜ் கேப்ல 50%, மிட் கேப்ல ஒரு 30%, ஸ்மால் கேப்ல 20%. இந்த மாதிரி நீங்க டிவைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவே அக்ரெசிவ் இன்வெஸ்டர் இருந்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல 30%, மிட் கேப்ல 30%, ஸ்மால் கேப்ல 40%. அகெயின் கைண்ட் இன்ஃபர்மேஷன், எப்போ எல்லாம் ஸ்மால் கேப்ல நீங்க போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்றீங்களோ அப்போ ரிஸ்க் அதிகமா இருக்கும். ஸோ அதை மறந்துடாதீங்க. பட் நான் ஒரு பேலன்ஸ் இன்வெஸ்டர். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா லார்ஜ் கேப்ல 30%, மிட் கேப்ல 30%, ஸ்மால் கேப்ல 30%, ஃபைனல் 10% மைக்ரோ கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களோட ரிஸ்க் அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு மோர் இன்சைட்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான்ல ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி செலக்ட் பண்றதை பத்தி பார்க்கலாம். அன்டில் ஸ்டே டியூன் வித் டெக்னோ ஃபண்ட். நான் பாரதி.